அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரமதான் மாத நாளும் ஒரு நட்சத்திர நிகழ்ச்சியில் இன்றும் உங்களை சந்திக்கின்றோம். இன்றைய தினம் ரமதான் மாதம் 3வது நோன்பு நோற்றவர்களாக இன்றைய தினம் ரமதான் மாதத்திலே எவ்வாறு நேரங்களை முகாமைத்துவம் செய்வது, எங்களுடைய அமல்களை எவ்வாறு சீர் செய்வது, எங்களுடைய தொழில்களை எவ்வாறு அமைத்துக் கொள்வது போன்ற பல்வேறு விடயங்களை நற்சிந்தனையாக வழங்குகின்றார் காத்தான்குடி பிஸ்மி நிறுவனத்தினுடைய முகாமைத்துவ பணிப்பாளர் மதிப்புக்குரிய அஷேக் அல் ஹாஃபில் மௌலவி MBM ஃபாஹிம் ஃபலாஹி அவர்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அருள்மிகு ரமலான் எங்களை வந்தடைந்து பல்வேறு வகையான பயிற்சிகளை எங்களுக்கு தந்து கொண்டிருக்கின்ற இன்றைய சூழலிலே இந்த ரமலான் எங்களிடம் நிறைய எதிர்பார்ப்புகளை சுமந்து அது வருகை தந்து தினமும் பல்வேறு வகையான வழிகாட்டல்களை பயிற்சிகளை எங்களுக்கு அது வழங்கி நிற்கிறது. இவ்வாறு பயிற்சிகளை தருகின்ற இந்த ரமலான் மிக வேகமாக எங்களை விட்டு கடந்து சென்று கொண்டிருக்கிறது. ரமலான் எங்களிடம் நேற்று வந்தது போன்றிருக்கிறது. ரமலானுடைய நோன்புகளை நாங்கள் தினமும் அதனுடைய நேரங்களை கழித்து கொண்டிருக்கிறோம். அந்த நோன்பும் எங்களிடம் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பெரியாவிடை பெற்று கொண்டிருக்கிறது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த ரமலான் எங்களிடம் எதிர்பார்த்து வந்த எதிர்பார்ப்புகளில் நாங்கள் இந்த ரமலானை பயன்படுத்தி அமல்களிலே ஈடுபட வேண்டும் என்கின்ற விடயம்தான் மிகவும் முக்கியத்துவம் பெறுவதாக இருக்கிறது. நேரங்களை முகாமைத்துவம் செய்து வியாபாரம் செய்கின்ற, கொடுக்கல் வாங்கல் ஈடுபடுகின்ற அந்த வியாபார துறையில் இருப்பவர்களும் ஏனைய விவகாரங்களில் ஈடுபடுகின்ற எல்லோரும் தங்களுடைய விவகாரங்களுக்காக குறிக்கப்பட்ட நேரங்களை ஒதுக்கிவிட்டு மிகுதியான நேரங்களில் அதிகமான நேரங்களை திட்டமிட்டு இந்த ரமலானில் பயன்படுத்தி அமல்களில் ஈடுபட வேண்டும் என்பதுதான் இந்த ரமலான் எங்களிடம் இருந்து எதிர்பார்க்குகின்ற எதிர்பார்ப்பாக இருக்கிறது. எங்களுடைய நேரங்கள் முகாமைத்துவம் செய்யப்பட வேண்டும். பகல் காலங்களிலே சஹருடைய நேரத்திலே நாங்கள் எழுந்திருந்து தஹஜ்ஜுடைய தொழுகையை நிறைவேற்றி விட்டு பிரார்த்தனை ஈடுபட்டு விட்டு அல் குர்ஆனை ஓதுவதற்கு ஒரு 5-10 நிமிடங்கள் நாங்கள் முன்னுரிமை கொடுக்க வேண்டும். அதே போன்று ஃபஜ்ருடைய தொழுகை இமாம் ஜமாஅத்தோடு பள்ளிவாயிலுக்கு ஆண்கள் சென்று வீடுகளிலே பெண்கள் தொழுகையில் ஈடுபட்டு இந்த ஃபஜ்ருடைய தொழுகையை தினமும் இமாம் ஜமாஅத்தோடு நிறைவேற்றுவதற்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும். அதே போன்று அல்லாஹுடைய இல்லத்திலே இஅ்திகாஃபுடைய நியத்தோடு சற்று நேரம் அமர்ந்திருந்து குர்ஆன் ஓதுவது, திக்ர் செய்வது, துஆ செய்வது என்று அதற்கும் நாங்கள் நேரம் கொடுத்து அதை முடித்து விட்டுதான் ஏனைய விடயங்களை நோக்கி நாங்கள் செல்ல வேண்டும். அதே போன்றுதான் பகல் காலங்களில் வியாபார நிலையங்களில் இருக்குகின்ற சகோதரர்கள், அந்த வியாபார நிலையத்தின் பொறுப்புதாரர்களும் அவருக்கு உதவியாக அங்கே கடமையாற்றுகின்றவர்களும் இந்த ரமலான் மாதத்தின் முக்கியத்துவத்தை கருத்தில் கொண்டு தங்களுடைய அமல்களை எவ்வாறு நிறைவேற்றுவது, குறிப்பாக பரலான தொழுகைக்கு எப்படி நாங்கள் சமூகம் அளிப்பது, பள்ளிவாயிலுக்கு செல்வது என்று எங்களுக்குள் ஒரு திட்டமிடலை மேற்கொண்டு அந்த வியாபார நிலையத்தின் பொறுப்பாளர் அவரும் வணக்க வழிபாடு ஈடுபடுவதோடு தன்னோடு இருந்து உதவியாக இருப்பவர்களையும் அமல் செய்வதற்காக பள்ளிவாயில்களுக்கு அனுப்பி வைப்பது என்கின்ற இந்த விடயத்துக்கும் நாங்கள் முன்னுரிமை கொடுக்க வேண்டும். அதே போன்றுதான் நோன்பு நோட்பது, அந்த நோன்பை திறப்பது என்கின்ற இந்த விடயங்கள் அவர்களுக்குரிய அந்த நாளாந்த வேலை பளுக்களை குறைத்து கொடுப்பது, உஷ்ணமான இன்றைய கால சூழலிலே அதிகமான வேலைகளை அவர்களுக்கு வழங்காமல் சற்று மனம் இறங்கி அவர்களுக்கு ஓய்வு கொடுத்து அவர்களும் எம்மை போன்ற மனிதர்கள் தான் என்கின்ற அந்த மனிதாபிமானத்தோடு இந்த வியாபார நிலையத்தின் பொறுப்புதாரர்கள் நடந்து கொள்வதோடு அதே போன்றுதான் காலங்களில் இந்த வியாபார நிலையங்களை ஒரு குறிப்பிட்ட நேரத்தோடு முன்கூட்டியதாக நாங்கள் மூடி
எல்லோருமாக இரா வணக்கம் ஈடுபடுவதற்கு பள்ளி வாயிலை நோக்கி செல்கின்ற வகையிலே எங்களுடைய நேரங்களை நாங்கள் திட்டமிட்டுக் கொள்ள வேண்டும். இறுதியாக இரவு நேரங்களிலே வீதிகளில் இளைஞர்கள் வெறுமனை அங்கும் இங்குமாக கூடுவது, சுற்றித் திரிவது, சத்தமிடுவது என்கின்ற இந்த அனாவசியமான செயல்களிலே ஈடுபடாமல் பள்ளி வாயில்களுக்கு அமைதியாக சென்று எங்களுடைய இந்த பெருமதி மிக்க நேரங்களை இந்த ரமலான் அமல்கள் செய்வதற்காக வந்திருக்கின்ற சந்தர்ப்பத்தை நல்ல அல்லாஹுவுக்கு பொருத்தமான முறையிலே பயன்படுத்தி எங்களுடைய வாழ்விலே அல்லாஹுடைய அந்த ரிலா என்கின்ற பொருத்தத்துக்குரியவர்களாக மாறுவதற்கு நாங்கள் அத்தனை பேரும் முயற்சிக்க வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா இந்த உபதேசங்களின் ஊடாக படிப்பினை பெற்ற நல்ல மக்கள் கூட்டத்திலே நம் அனைவரையும் சேர்த்தருள்வானாக. ஆமீன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.